மிஸ் பண்ணாதீங்க மக்களே, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னோட ஒரு வேண்டுகோளாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிலாம் சொல்ல, ஒரு வேண்டுகோள், உங்களோட உடம்பை பாதுகாக்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குற ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம், ஓகேவா? புது கண்டென்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி, இதில் ஒரு பொருள் இருக்குது. இது என்னென்னாக்கி வந்து இது வந்து சாதாரண புளியமுத்து தான். இங்கே பாருங்கள், நம்ம புளியமுத்து தான். இதை வச்சு வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம 80s மற்றும் 90s காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட ஒரு சுலபமான ரொம்ப ரொம்ப ஈஸியான எந்த ஒரு செலவுமே இல்லாமல் பண்ணப்பட்ட ஒரு ஸ்நாக்ஸு தான், ஓகேவா? இதை வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோன்னு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ. சரி, ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த புளியமுத்து இருக்குல்ல, இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்தால் தான் சாப்பிட முடியும், ஓகேவா? மீன்ஸ் இந்த மேலே இருக்க தோலெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கி நம்ம வந்து வறுத்து எடுத்தால் தான் நமக்கு வந்து இது உடனே ரிமூவ் ஆகும். ஸோ வந்து நம்ம இதை நல்லா வறுத்து விடுவோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாப்பிடனால என்னென்ன மருத்துவ குணங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு இதோட மருத்துவ குணம் என்னென்னு தெரியும். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? சரி, ஓகே. நம்ம சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா சூடாகிட்டு, ஸோ இதை நம்ம வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அந்த மிதமான சூட்டில் அப்படியே நம்ம இது நல்லா வறுபட்டால் மட்டும் போதும். ரொம்ப ஒன்றும் அவசரப்படணும் அவசியம் இல்லை. நம்ம எதுக்காக இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கோம்னா, அப்படியே வச்சோம்னா ஒரு பக்கமாக இதாகிடும், வறுபட்டு கரிஞ்சு போயிடும், ஓகேவா? கிட்டத்தட்ட சொல்லணும், எப்படி நம்ம நிலக்கடலை வறுத்து எடுப்போம்ல வீட்டில், அதே மாதிரி தான். அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு பக்கமாக கரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதை வந்து நான் ஸ்டாப்பாக வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். சரி மக்களே, இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ வறுபட்டு இருக்குது. நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வறுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கணும். எதுக்குன்னா இது வந்து இதாகும், லைட்டாக அப்படி பொரியும் போது சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுன்னா டக்குன்னு தெரிச்சு மூஞ்சில் கூட விட வாய்ப்புண்டு. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்குது, ஓகேவா? பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வறுபட்டு வந்திருக்குது. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அந்த புளியங்கொட்டை இதுக்கு முன்னாடி வறுத்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப அந்த ஸ்மெல்லு திடீர்னு பார்க்கும்போது, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லது. இதோட மெடிக்கல். சரி, ஓகே. சூப்பராக வறுத்தாச்சு. இங்கே பாருங்க, அதுமே வந்து அங்கங்கே வெடிப்புழுந்து நல்லா வறுபட்டு, இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கி இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சு ஆற விடணும். ஏன்னா சுட சுட அப்படியே நம்ம உடச்சோம்னா உடைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சைட் போகலாம். Two hours later. One.
உடச்சி எடுத்த நம்மளோட புளியமுத்து இருக்கு இல்லையா, அப்போ இங்கே வறுத்து எடுத்தது. இதை நம்ம இன்னும் வந்து நல்லா உடச்சி தூள் தூளாக உடச்சி நம்ம அந்த இதை மட்டும் எடுத்துருவோம், விதையை மட்டும் எடுத்துருவோம். ஓகேவா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருமையாக வந்து இந்த புளியமுத்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சாலே அதை சாப்பிட முடியும், இல்லைன்னு வச்சுக்கலாம் கடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தண்ணியில் ஊற வச்சா சாப்பிட முடியும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதை அந்த புளியமுத்துல இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மருத்துவ குணம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், நம்ம உடச்சி வச்ச இந்த புளியமுத்தோட தோடு இருக்குல்ல, இந்த தோடு எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்லுக்கு ரொம்பவே நல்லது. பல்லுக்கு எந்த மாதிரினா இதை நல்லா நம்ம அரைச்சி பொடியாக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்கி பேஸ்ட் இருக்குல்ல, நம்மளோட பேஸ்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கி பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோத்துக்கு நார் சத்து இருக்குது. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு என்ன சொல்லுவாங்க, குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, அப்புறம் வந்து இந்த பாக்கு போடுற பழக்கம் உள்ளவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கரை ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் போகவே போகாது. ஆனால் இதை வச்சு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணி பல்லு விளக்கும்போது அந்த கரை வந்து போயிடும், பல்லு வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு குணம். ரெண்டாவது விஷயத்தை நான் அடுத்த கண்டென்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வாங்க. ஓகே மக்களே, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் வந்து இதை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும், 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஊந்தால் தான், நல்லா ஊறி இருந்தால் தான் நம்மளால் வந்து சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? 2 hours later. நம்ம வந்து புளியங்கொட்டையை வந்து நல்லா அருமையாக ஊற வச்சு சூப்பராக எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஊறி இருக்குது பாருங்கள். ஓகேவா? இனிமேல் வந்து இதை வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான். அதாவது சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சமாக உப்பு தூவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது நம்மளோட வேலை. வாங்க நம்ம வந்து உப்பு தூவலாம். ஓகேவா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, உப்பை நல்லா தூவி வச்சுப்போம். உப்பை தூவிட்டு இதுக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி ஆர் டீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பில் வச்சுருக்குறோம். அதுக்கு மாதிரி நம்ம வந்து இப்போ உப்பை தூவிக்கலாம். ஓகேவா? தேவையான அளவுக்கு. நல்லா உப்பு தூவிட்டு நம்ம விரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டீ வரல, டீ ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த டைமில் வந்து இதோட மருத்துவ குணத்தை பற்றி நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேவா? இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட சிக்கன் குனியா நோயெலாம் இருக்குது இல்லையா, கொசுக்களால் ஏற்படும் சிக்கன் குனியா நோய், மலேரியா, டைஃபாய்டு, டெங்கு, இந்த மாதிரி காய்ச்சல்கள்லாம் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்மளால் இதை சாப்பிட்றதுனால தடுக்க முடியும். சொன்னால் நம்ப முடியல, ஆனால் அதுதான் உண்மை. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. யாருக்குமே இது வந்து தெரியறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமான பையும் ரொம்பவே சுலபமாக சரியாக்குது. ஸோ இது வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முப்பாட்டர்கள் வந்து இதை வந்து சும்மா சாப்பிட்டாங்களா, இல்லை அப்போவே அவங்களுக்கு மருத்துவ குணம் தெரிஞ்சு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இதை வந்து ஆய்வு மேற்கொண்டதில் வந்து இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மேலே இருக்க தோல் நடனா நமக்கு வந்து பல்லு கரையை க்ளீன் பண்ணுது, பல்லை சுத்தம் பண்ணுது, எப்போவுமே பாதுகாப்பாக வைக்குது. இதை சாப்பிடலாம், என்னடா சும்மா சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா இதுக்கு வந்து இவ்வளோ மருத்துவ குணம் வச்சுருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மக்களே. ஸோ நம்மளோட முப்பாட்டு இருக்க காலத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முழுசாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா உண்மை அதுதான், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் நம்மளோட உடம்ப நம்ம பார்த்துக்கிறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன இது நமக்கு டெய்லி சாப்பிடணும்னு நான் சொல்லலை. என்னைக்காச்சும் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. ஓகேவா? இது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. ஓகேவா? நான் வந்து நம்ம வந்து டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டீ எடுத்துகிட்டு வரேன். டீ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடுவோம்.
சரி மக்களே பாருங்க, ஒரு கையில் டீ, இன்னொரு கையில் நம்மளோட அருமையான ஸ்நாக்ஸு. எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம செஞ்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ், உடம்புக்கு கெடுதல் இல்லாத சத்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஸ்நாக்ஸு. நீங்களே பார்த்துருப்பீங்க இதை நம்ம பண்ணுறதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம பண்ணோன்ட்டு. இதை கொஞ்சமாக டீயில் போட்டு வாட்டி எடுத்தோம், வறுத்து எடுத்தோம், உட்காந்து கொஞ்சமாக உடைச்சோம். நம்ம வந்து இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 10 ரூபா உப்பு பாக்கெட்டு, பொடி உப்பு பாக்கெட்டாக இருந்தால் 15 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த பொடி உப்பு பாக்கெட்டில் ஒரு சின்ன பகுதி எடுத்து நம்ம தூவிக்கிட்டோம். அதுதான் நம்ம பண்ண ஒரே செலவு. மற்றபடி எந்த செலவும் இல்லாமல் அருமையான ஸ்நாக்ஸு, உடம்புக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இதே போல் வந்து இன்னும் நமக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கிரைம் பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அனுபவம் உள்ள அண்டு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்டு மக்களுக்கும் நம்மளுக்கும் வந்து ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸோடு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன், ஓகேவா? அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.